அனைவருக்கும் வணக்கம். நம்மை ஆளுகின்ற அரசாங்கம் இந்துக்களின் பண்டிகையை மட்டும் தடுக்க நினைக்கிறதா, ஒடுக்க நினைக்கிறதா? இன்னைக்கு அதை பத்தி தான் நாம பேச போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சித்திரை மாசத்துல நம்ம சித்ரா பௌர்ணமியை வெகு விமர்சையா கொண்டாடுவோம். அடுத்து வைகாசி மாசம், வைகாசியில வைகாசி விசாகம் நம்ம கொண்டாடுவோம். இது போல ஒவ்வொரு மாதத்துக்குமே குறிப்பிட்ட தினத்துல இந்துக்கள் வரக்கூடிய பண்டிகை வெகு விமர்சையா கொண்டாடுவோம். ஆனா இப்ப நாம எங்க பகுதியில, இப்ப நான் கோவை மாவட்டத்தில் இருக்கேன். நாங்க எங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு விசேஷம் சொல்லி நாங்க போய் கேட்டோம்னா, குறிப்பா காவல்துறையில் அனுமதி வாங்க சொல்றாங்க. அந்த அனுமதியில போய் நாம கேட்கும்போது உடனே கேட்கறாங்க, எத்தனை பேர் கோயிலுக்கு வருவாங்க, அதுல யார் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட், என்னவெல்லாம் நிகழ்ச்சி நிரல், நம்ம யார் யார் எத்தனை பேர் கோயிலுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த பகுதியில் இருக்க கூட வரலாம், பக்கத்தில் இருக்கவங்க வரலாம், எத்தனை பேர் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா கோவிலுக்கு நல்லது கெட்டதுக்கு பந்தோபஸ்து கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. சரி, நாம ஒத்துக்கலாம். சீஃப் கெஸ்ட் யாருன்னு வந்தாதான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கு ஆகும். நிகழ்ச்சி நிரல் கேட்கறாங்க. அதில் நாம் ஐயா நாங்கள் ஜமா படிக்கிறோங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ ஜமாப்பெலாம் அடிக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தினருக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் உங்களுக்கு இந்த மொத்தமாக இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது இந்துக்களுக்கு சோதனைன்னு பார்த்தோம்னா இப்படித்தான் இருக்குது. குறிப்பாக இன்னொரு காரணத்தை வேற சொல்கிறாங்க. இப்போ தான் மக்களவை தேர்தல்லாம் நடந்திருக்கு, அதனால் அதிகமாக கூட்டம் கூடக்கூடாது, கூட்டம் கூடி சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுங்கிறாங்க. சரி, அப்படி பார்த்தா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வெள்ளிக்கிழமையாச்சுன்னா எங்கள் ஏரியாவை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 பள்ளிவாசல் இருக்கு. 10 பள்ளிவாசல்லையும் குறைஞ்சபட்சம் ஒரு பள்ளிவாசலுக்கு 1000 பேர் கூடுறாங்க. அது பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் தான் நிறுத்தி சாமியே கும்பிட்றாங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? நாங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் தான் கும்பிட்றோம், அதை தடுக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சாமி கும்பிடுங்க, ஓரமாக கும்பிட்டுருங்க, வரவங்களுக்குலாம் நீர்மோர் கூழெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐயில் பர்மிஷன் வாங்கலாம், ஃபுட் அண்ட் சேஃப்டிலன்ட்டு. எனக்கு வர மக்கள் என் உறவினருக்கு நீர்மோர் கொடுக்கக்கூடாதா? இதே நீ ரம்ஜான் அன்னைக்கு நோன்பு கஞ்சி கொடுக்கக்கூடாது அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? அதுக்கு நீ தான் அரிசி அனுப்புற. அங்க அரிசி அனுப்புற நீ இங்க என் கை காசு போட்டு கூழ் ஊற்றக்கூடாது, நீர்மோர் ஊற்றக்கூடாதுங்கிற. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதே இது நீங்க போய் சர்ச்சில் சொல்ல முடியுமா? வைன் கொடுக்காதீங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக் கொடுக்காதீங்கன்னு. என்னடா இது இந்துக்களுக்கு மட்டும் இந்த வந்த சோதனை? அமாவாசை இரவு ஜபம்னு சொல்லிட்டு காலையிலோயா அழிலோயா அழிலோயா அழிலோயான்னு கத்திக்கிட்டே இருக்கானு, நேரங்காலம் கத்தாம. நாங்கள் காலையில் ஒரு 4:30 மணிக்கு பாட்டு போட்டோம்னா ஒரு 6:30 மணிக்கு முடிஞ்சிடும். அப்புறம் செங்கலை வச்சு ஓமம் நடத்தினோமா, குண்டம் வளர்த்தனமா, சாமிக்கு அர்ச்சனை பண்ணோமா, வர மக்கள்லாம் சாமியை தரிசிச்சாங்களா, அப்படியே போனாங்களான்னு. அப்படி மீறி நம்ம நடத்துறோம்னு சொன்னோம்னா இங்கெல்லாம் உனக்கு பர்மிஷன் கிடையாது, நேராக ஹைகோர்ட்டு போயிருங்கிறாங்க. சரி, நாங்கள் பொருளாதாரம் இருக்கு, நாங்கள் ஒரு அமைப்பில் இருக்கோம், அகில பாரத இந்து மகாசபான்னு சொல்லி, அதனால நாங்க பர்மிஷன் வாங்கிடுறோம். இதே போல 38 மாவட்டத்தில் எத்தனையோ சின்ன சின்ன கிராமங்கள்ல 100 வீடு இருக்கக்கூடிய இடத்துல வீட்டு வரியா வீட்டுக்கு 1000 ரூபான்னு போட்டு 100 வீட்டுக்கு 10,000 ரூபாய் வச்சு கோயில் விசேஷம் நடத்துறவன், கோயிலுக்கு விசேஷம் நடத்துவானா இல்ல ஹைகோர்ட்ல போய் அனுமதி வாங்குவானா? தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை இந்து சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு வேண்டுகோள். அப்படி உங்க பகுதியில் எங்களை போல நீங்களும் இன்னல்களுக்கு உண்டானா தயவு செய்து என் நம்பர் நான் இந்த பதிவுல கொடுக்குறேன். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்காக ஹைகோர்ட் வரை சென்று உங்களுக்கு அனுமதி வாங்கி தர தயாராக இருக்கிறோம். எங்களை ஆளுகின்ற விடியல் அரசாங்கமே, இந்துக்களை மட்டும் ஒடுக்க நினைக்காதீர்கள். நீங்கள் தடுத்தால் இந்துக்கள் பெருவாரியாக பெரிய எழுச்சி பெறும். தயவு செய்து எங்கள் பண்டிகையை கொண்டாட எங்களுக்கு முழு அனுமதி கொடுக்குமாறு இந்த வீடியோ பதிவில் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.